இந்தியர்கள் சுதந்திரமாக வாழ மாட்டாங்க. அது மாதிரி யாரையுமே சுதந்திரமாக வாழவும் விட மாட்டாங்க. சுதந்திரமாக வாழ தெரிஞ்சவங்க யார்? பிறருடைய சுதந்திரத்தை மதிக்க தெரிஞ்சவங்க தான் சுதந்திரமாக வாழ தெரிஞ்சவங்க. பிறருடைய சுதந்திரத்துக்கு எந்த விதத்துலையும் இடையூறு செய்யாதவங்க தான் சுதந்திரமாக வாழ தெரிஞ்சவங்க. அது மாதிரி பிறருடைய இடையூறுகளையும் அனுமதிக்காதவங்க. இப்போ நாம் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா பிறருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, பிறருடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதுபோல் நம்முடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கே பிறரும் இடையூறு செய்து விடக்கூடாது. மற்றவங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது. பிறருக்கு நாமளும் தொந்தரவு பண்ணக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் சுதந்திரமாக வாழ முடியும். அப்போ இந்தியர்களை பார்த்திங்கன்னா, இந்தியர்களுக்கு சுதந்திரமாக வாழ தெரியாது. அதே மாதிரி பிறரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. பிறருடைய அது மாதிரி தனது சுதந்திரமாக தான் சுதந்திரமாக வாழாத அந்த வாழ்க்கைக்கு பிறரை பிறரை தன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு இடையூறாக மாற்றிடுவாங்க. பிறரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க, தானும் சுதந்திரமாக வாழ்ந்து விட மாட்டாங்க. பிறர் மற்றவங்கெல்லாம் தன்னுடைய சுதந்திரம் இல்லாத வாழ்க்கைக்கு தனது வாழ்க்கையை சுதந்திரம் இல்லாததாக மாற்றுங்கள் என பிறரது இடையூறுகளை அனுமதிப்பாங்க. இங்கே உள்ள இந்தியர்கள் எப்படின்னா, பிறர் தன்னை சுதந்திரமாக வாழ விடாமல் பிறருடைய இடையூறுகளை அனுமதிக்க தெரிந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி பிறரையும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மற்றவங்களையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. இதுதான் இந்தியர்கள் சுதந்திரமாக வாழ மாட்டாங்க, பிறரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. இதுதான் இந்தியர்களோட குணம். இவங்களுக்கு சுதந்திரமாக வாழ தெரியாது. ஏன்னா சுதந்திரங்கிறது என்னென்னா பிறரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிறருடைய சுதந்திரத்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அது மாதிரி மற்றவங்களும் நம்முடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது. நம்மளையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நாமளும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான விதிமுறைகள், புரிதல்கள். இந்தியர்கள் அவங்க சுதந்திரமாக வாழலை, பிறரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. இதுதான் அது மாதிரி தன்னுடைய சுதந்திரமற்ற வாழ்க்கைக்கு பிறருடைய இடையூறுகளை அனுமதிப்பாங்க. சுதந்திரமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, சுதந்திரங்கிற என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இந்தியர்களின் வாழ்க்கை என்பது பிறரது இடையூறுகளை தாராளமாக தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, சுதந்திரமாக வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எப்படின்னா பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக வீடு கட்டியிருப்பாங்க, பக்கத்து வீடு ஒரு நெருக்கமாக வீடு கட்டி, அதுலேருந்தே தெரியுது இவங்க மற்றவங்கள ஏன் நெருக்கமாக கட்டுறாங்க வீடெல்லாம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெரியும், 2 வீட்டுக்கும் பொதுவான காம்பவுண்டு சவர். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவான காம்பவுண்டு சவர் இருக்கும், 2 வீட்டுக்கு இடையில் பொதுவான காம்பவுண்டு சவர். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடுமே, அதாவது ஒருத்தருடைய வீடு அதுவாக இருக்கும், இந்த வீட்டோட செவரே 2 வீட்டுக்கும் பொதுவாக இருக்கும். வீட்டோட செவரே 2 வீட்டுக்கும் பொதுவாக இருக்கும். நான் அப்படிப்பட்ட வீட்டெல்லாம் பார்த்துருக்கேன். காம்பவுண்டு செவரு தான் சரி, வீடை தாண்டி காம்பவுண்டு செவரு தான் 2 வீட்டுக்கும் பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தா ஒரு வீட்டோட செவரே 2 வீட்டுக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் அவங்க வேறு இவங்க வேறு, சொந்தக்காரங்க கிடையாது, ஒரே குடும்பத்தினரும் கிடையாது. இந்த மாதிரி இந்தியர்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரமாக வாழ தெரியாது. அதனால தான் நெருக்கமாக வீடு கட்டுவாங்க, ரொம்ப நெருக்கமாக குடியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணிடக்கூடாது, குறுன்னு அடுத்தவங்க சுதந்திரமாக வாழ்ந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சுதந்திரமாக வாழ்ந்தால் தான் சரி எது தப்பு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தியர்கள் ஏன் நெருக்கமாக வீடு கட்டுறாங்க, ரொம்ப நெருக்கமாக வீடு கட்டுவாங்க. அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே தனித்தனி அறை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை கிடையாது, ஒரு ப்ரைவசி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்களுக்குலாம் அவங்க வீட்டில் ஒரு தனித்தனி அறை இருக்கும், இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு தனி மனித சுதந்திரம், ஒரு தனி அறை இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் வசிப்பதற்கு ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் குடும்பத்தில் உள்ள 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வசிப்பதற்கு தனித்தனி அறை இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம். ஒரு குடும்பத்திற்குள் தனி மனித சுதந்திரம் என்பது அவர்கள் வசிக்கும் முறைகளில் இருக்கிறது. தனித்தனி அறைகளில் வசிக்க வேண்டும். இங்கே என்ன கும்பலாக படுத்திருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி ரூம் இருக்காது, ஒரு தனித்தனி கழிவறைலாம் இருக்காது, தனித்தனி குளியலறை எதுவுமே இருக்குது. ஒரே குளியலறை, 4 பேர்த்துக்கும் பொதுவான குளியலறை, பொது குளியலறை. இப்போ ஊருக்கே பொதுவாக குளியலறைலாம் இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். அங்கே போய் எல்லோரும் அந்த ஊரில் உள்ளவங்களாம் குளித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த பொது கழிப்பறையில் போய் மலம் கழிச்சா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்திலே பார்த்திங்கன்னா பொது கழிப்பறை, பொது சமையலறை. அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சமையலறை தான் இருக்கும்.
ஒரு தனிமைங்கிறதே கிடையாது. தனித்தனி அறையும் கிடையாது. ஒரு ஹாலில் எல்லோரும் படுத்து கிடப்பாங்க. ஒரு தனிமைங்கிறதே கிடையாது. அப்போ மற்றவங்க என்ன செய்கிறாங்கிறத எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தனிமைங்கிற ஒரு கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா அந்த உடலுறவு வைத்துக்கொள்வதற்காக அவங்க படாத பாடு ஒவ்வொரு தடவையும் பிள்ளைகளுக்கு தெரியாமல். ஏன்னா தனியாக ஒரு ரூமுங்கிறது அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது அந்த உடலுறவு வைத்துக்களுக்கு பிள்ளைகள்லாம் தூங்கிட்டதுக்கப்புறம் சமையல் அறையில் போய் உடலுறவு வச்சுக்கிறது, அங்கே பின்னாடி போய் உடலுறவு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உடலுறவு வச்சுக்கிறதுக்கே பெரிய போராட்டமே நடத்துவாங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போனப்பறம் அவர் வேலையில் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வருவார். இப்படியெல்லாம் உடலுறவு வச்சுக்கிறதுக்கே போராடுவாங்க. அந்த தனி மனித சுதந்திரத்துக்கே போராடுவாங்க. ஒரு உறவுங்கிறதே மற்றவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சுதந்திரமற்ற வாழ்க்கை முறை. சுதந்திரமாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், சில ஏற்பாடுகளை செய்யணும். சும்மா அப்படியே சுதந்திரமாக வாழ்ந்து ஒரு குடும்பம்னா 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை இருக்க வேண்டும், தனித்தனி கழிவறை இருக்க வேண்டும். பிறரை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் சுதந்திரமாக வாழணும், சௌகரியமாக வாழணுங்கிறதுக்காக மற்றவங்கள சமைக்க விட்டுறக்கூடாது. ஆண்கள் சௌகரியமாக வாழணும் அப்படிங்கிறக்காக ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களை சமைக்க விட்டுறது. அதுவும் ஒரு பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை தான் எந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைப்பது, துணியை துவைப்பது அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ அதுக்கு தான் தனித்தனி அறை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே என்ன நடக்கும்? அங்கே சுதந்திரம் இருக்காது. மாறாக அங்கே அடிமைத்தனம் புகுந்து விடும். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு கீழே அவங்க அப்பா அம்மாவோட அவங்க இருந்துக்கலாம். அந்த குழந்தைகள் 8 வயசுக்கு மேலே போனால் தனித்தனி ரூமு கொடுக்கணும். அதுக்குள்ளே தனித்தனி கழிவறை இருக்க வேண்டும், தனித்தனி குளியலறை இருக்க வேண்டும், தனித்தனி சமையல் அறை இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் உள்ளவங்க சுதந்திரமாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே சமையலறை 4-5 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில், ஒரே சமையலறை ஒரே கழிவறை அப்படி இருக்குன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பத்தில் சுதந்திரம் இருப்பதற்கு பதிலாக அடிமைத்தனம் புகுந்து விடும். அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைக்கணும், நீ தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையான துணியை துவைக்கணும் அப்படின்னு அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக தான் பெண்களை சுதந்திரமாக வாழ செய்யணும். அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனி கழிவறை, தனித்தனி படுக்கையறை, தனித்தனியாக வீடு கொடுத்துடணும். ஒரு குடும்பங்கிறது ஒரு வளாகம், ஒரு காம்பவுண்ட் சுவர். அதுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க, 8 வயசுக்கு மேலே உள்ள 4 பேர் இருக்காங்கன்னா தனித்தனி வீடு கொடுத்துடணும். அந்த வீடுங்கிறது ஒரே அளவாக இருக்கணும். வீடுங்கிறது 10 அடிக்கு 10 அடி ஒரு படுக்கையறை, 10 அடி நீளம், 10 அடி அகலம், அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. இதுதான் ஒரு வீடு, ஒரு அளவான வீடு. எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு பெரிய ரூமு, சின்ன ரூமு அப்படிலாம் எல்லா குடும்பத்துக்கும் ஒரே அளவு தான். யாரும் இதுக்கு மேலே பெருசாக கெட்டவே கூடாது. ஒரு சமத்துவம், வசிப்பிடத்தில் சமத்துவம். அப்போ இந்த மாதிரி ஏற்பாடு மட்டும்தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவும். சுதந்திரமாக வாழ வேண்டுமென்றால் இந்த தனி மனித சுதந்திரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இந்த மாதிரி தனித்தனியாக இப்போ பாருங்கள், பெரிய பெரிய வீடுகளில் கூட சில நடுத்தர வர்க்கத்தினர் கூட அவங்களுக்கு இந்த அறியாமல் ஒரு ஹாலில் எல்லோரும் வரிசையாக படுத்து கிடப்பாங்க. ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும். அதுலேயும் அங்கேயும் அந்தளவுக்கு சுதந்திரமாகவே இருக்காது. 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கும். மற்ற 4-5 பேரும் வரிசையாக அந்த ஹாலில் படுத்து கிடப்பாங்க. ஃபேனில் அப்படி டிவி ரூமு அதில் படுத்து கிடப்பாங்க. தனித்தனி ரூம் கிடையாது. தனி மனித சுதந்திரம் அங்கே கிடையாது. அப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தெரியும். இதுதான் இந்தியர்களுடைய வாழ்க்கை. இந்தியர்ல உலகத்துலேயும் தான் நடந்துகிட்ருக்கு பெரும்பாலும். இப்போ அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா மற்றவங்கள சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் சுதந்திரமாக வாழலை, மற்றவங்களையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. மற்றவங்கள எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் இவங்க கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை முறை. ஒரு சுதந்திரங்கிறதே இருக்காது. அப்போ அந்த வகையில் நம்ம இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியர்கள் மற்றவங்கள சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க, இவங்களும் சுதந்திரமாக வாழ மாட்டாங்க. ஏன்னா சுதந்திரமான வாழ்க்கை என்பது ஒரு ஏழ்மையை கடந்து, ஒரு நடுத்தர வர்க்கத்தினரோட கடந்து, நம்ம கொஞ்சம் பணம் இருந்தால் தான் ஒரு தனித்தனி வீடு, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி வீடு தேவை. அப்போ தான் சுதந்திரமாக வாழ முடியும், பிறரை அடிமைப்படுத்தாமல் வாழ முடியும். சுதந்திரம் இல்லைன்னா அங்கே அடிமைத்தனம் புகுந்து விடும், பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். பெண்களை பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடு இருந்தால் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. எதுக்காகனாக்கா அப்புறம் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் உள்ள தன்னுடைய மகன் வீட்டுக்குள்ளே போய் அவனுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுப்பது அல்லது துணியை துவைச்சி கொடுக்குறது, அந்த வீட்டை தூய்மைப்படுத்துவது, இப்படி பெண்கள் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ அன்புங்கிற பேரில், பாசத்தின் பேரில் அந்த பிள்ளைகளுக்கு அடிமையாக மாறிடுவாங்க. அதனால தான் ஒருவருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. ஒரு குடும்பமாக இருந்தாலும்
மகன் வீட்டுக்குள்ளே அந்த அம்மா போகக்கூடாது, அம்மா வீட்டுக்குள்ளே மகன் போகக்கூடாது, கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. அப்போ கணவன் மனைவி இருவரும் உடலுறவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதற்குன்னு ஒரு தனி வீடு ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கணும். அங்கே போய் உடலுறவு வச்சுக்கணும். யாரை வேணாலும் சந்தித்து பேசுவதாக இருந்தால் வீட்டுக்கு வெளியில் வந்து பேசணும். பேசிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுதான். இதுதான் தனி மனித சுதந்திரம். இந்த மாதிரி இருந்துட்டால் மட்டும்தான் பெண்களை வந்து அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்க முடியும். அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்கும்போது ஆண் வந்து சர்வாதிகாரத்தனத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி ஆண்கள்லாம் சர்வாதிகாரியாகவும் பெண்கள்லாம் அடிமைகளாகவும் மாறிவிட்டார்கள். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை பாதுகாப்பது போல் ஆண்களை சர்வாதிகாரத்தனத்திலிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். அடிமைத்தனம் எவ்வளவு கொடுமையானதோ அதுபோல் ஒரு ஆண் சர்வாதிகாரியாக மாறும்போது அதுவும் கொடுமையானது. சோம்பேறி ஆகிடுவோம். ஒரு வீட்டில் சோம்பேறி ஆகிடும். பெண்கள் அடிமைகளாக மாறி கடினமாக உழைத்து கொண்டிருப்பார்கள் வீட்டிற்குள்ளே. ஆனால் ஆண் வந்து சர்வாதிகாரியாக மாறி வீட்டில் சோம்பேறியாக இருப்பான். யார் அங்கே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவன் எடுத்து கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்டா அப்படி தட்டை வச்சுட்டு போயிடுவான், கழுவணும். இப்படி சோம்பேறி ஆகிடுவான். அவனுக்கு வந்து எது நல்ல பண்புகளே இருக்காது. அப்போ வெளியில் போகிற இடங்கள்லேயே அவனுக்கு மரியாதை இருக்காது. எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாது, எப்படி பேசணுங்கிறது தெரியாது. இப்படி பலவிதமான பிரச்சனை. அதனால் அவனுடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஒரு சர்வாதிகாரியாக மாறுகிற ஒரு ஆணுக்கு, பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆணுக்கு வெளி உலக வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடையாது. அவனுக்கு எப்படி பாதுகாப்பாக பேசணும், எப்படி பாதுகாப்பாக வாழணும்னு தெரியாது. அதுபோல் அடிமையாக இருக்கிற பெண்கள், வீட்டில் அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு கூட வெளி உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாது. வெளி உலகத்தில் எப்படி பேச வேண்டும். அதனாலே பெண்கள் வெளி உலகத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பயந்துருவாங்க. அடிமைகளாக பயிற்சி பெற்ற பெண்கள் வெளி உலகத்துக்கு போய் ஒருத்தர் கீழே இருந்துக்கிட்டு எப்படி வேலை பார்க்கணும், எப்படி வேலை வாங்கணுங்கிறதே தெரியாது. அதனால் வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதுபோல் பெண்களை அடிமைப்படுத்தி சர்வாதிகாரியாக இருக்கிற ஆண்கள் வெளி உலகத்தில் போயிட்டு எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும் பழகணும்னு தெரியாமல் நிறைய சண்டை வாங்கிட்டு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளை வாங்கிட்டு வருவாங்க, நிறைய பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எப்படி பேசணுன்னே தெரியாது. நிறைய சண்டை, நிறைய பகை. ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கைக்கு அவன் வந்து ஆட்படுகிறான். அப்போ அடிமைத்தனம் எவ்வளவு கொடுமையானதோ அதுபோல் ஒரு ஆணின் சர்வாதிகார குணமும் கொடுமையானது. அதனால் ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும், ஒரு பெண்ணை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஒரு பெண்ணின் சுதந்திரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என தெரிந்திருக்க வேண்டும். அவனுக்கு பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு ஆண் வந்து வெளி உலகில் போனால் அவனுக்கு மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எது சரி எது தப்புன்னு தெரியும். அப்போ அவன் வாழ்க்கை பாதுகாப்பாக மாறுது. அதுபோல் சுதந்திரமாக வாழ அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண், வாழ்வதற்கு எந்தவித தடையும் இல்லாத ஒரு ஆணின் இடையூறுகள் இல்லாத பெண், சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆண்களின் இடையூறுகளை எதிர்கொள்ளாத ஒரு பெண்கள் வெளி உலகத்தில் எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அடிமைத்தனத்தை பற்றின பயமே கிடையாது. சுதந்திரமாக சமத்துவமாக வாழ்ந்த ஒரு பெண் வந்து வெளி உலகத்தில் எப்படி சர்வை பண்ணணும். அப்போ வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி பெண்கள் ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் பொதுவாக உலகமே பார்த்திங்கன்னா சுதந்திரமாகவே வாழ தெரில. இப்போ வந்து ஒரு வீடே பார்த்திங்கன்னா நெருக்கமாக கட்டக்கூடாது, ஒரு இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியில் ஒரு வீட்டுக்கு வந்து 2 குடும்பத்துக்கும் பொதுவான காம்பவுண்ட் சுவரே வைக்கக்கூடாது. காம்பவுண்டு சுவர் கூட ஒரு வீட்டுக்கு சொந்தமானதாக தான் இருக்கணும். அப்போ இன்னொரு வீட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சொந்த காம்பவுண்டு சுவர், இவங்களுக்குன்னு சொந்த காம்பவுண்டு சுவர், இரு வீட்டுக்கும் இடையே ஒரு இடைவெளி. இப்படி தான் ஒரு வீடே கட்டப்பட வேண்டும். நல்ல ஒரு 6 அடி இடைவெளி, 10 அடி இடைவெளி கூட இருக்கலாம். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் 10 அடி இடைவெளி இருக்கணும். ஒரு காம்பவுண்டு சுவருக்கும் இன்னொரு காம்பவுண்டு சுவருக்கும் இடையில், ஒரு குடும்பத்தின் காம்பவுண்டு சுவருக்கும் இன்னொரு குடும்பத்தின் காம்பவுண்டு சுவருக்கும் இடையில் ஒரு 10 அடி இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது, இந்த வீட்டில் என்ன நடக்குது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் ஒரு குடும்பம் சுதந்திரமாக இயங்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு இந்த வீட்டிலேருந்தே அந்த வீட்டில் பார்க்கலாம், அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள சுதந்திரமாகவே இருக்க மாட்டாங்க, சுதந்திரமாக பேச மாட்டாங்க. பேசுனா கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாலே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க. ஒரு வீட்டில் இப்போ சண்டை போடுறதுக்கே பயப்படுறாங்க, ஏன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கவனிக்கிறாங்க. ஒரு அன்பாக சண்டை போடுறது, ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கே பயப்படுறாங்க, ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க கண்ணு பட்டுருவாங்க, எப்போது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க ஜன்னல் வழியாக நம்ம வீட்டை பார்க்குறாங்க, நாம் சந்தோஷமாக இருந்தால் அவங்க கண்ணை உறுத்தும். அதில் கூச்சப்படுறவங்க. ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ஒரு சுதந்திரம் வேணும். பிறர் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நமக்கு உரிமை இல்லாதவங்க அவங்க அந்நியர்கள் பார்க்கக்கூடாது. அப்போ ரொம்ப பக்கத்தில் வீடு கட்டும்போது நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது.
நீ சந்தோஷமாக சிரிக்கிற, உங்கள் மனைவியோட குழந்தைகளோட சிரிக்கிற, ஜாலியாக இருக்கிற அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லோரும் ஒன்று வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போது மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, அந்நியர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்போவுமே இவங்க சந்தோஷமாக வாழ்கிறதே கிடையாது. தனது சந்தோஷத்தை கட்டுப்படுத்திப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க. அப்போ அதனால தான் ஒரு வீட்டில் நடக்கிறது இன்னொரு வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள அப்போ தகுந்த இடைவெளி வேணும். ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு காம்பவுண்டு சுவர் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தனித்தனி வீடு இருக்கணும். அந்த குடும்பம் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு. அப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்கணும். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்கணும். ஒரு குடும்பத்தின் காம்பவுண்டு சுவருக்கும் இன்னொரு குடும்பத்தின் காம்பவுண்டு சுவருக்கும் இடையில ஒரு 10 அடி இடைவெளியாச்சும் இருக்கணும். ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியவே கூடாது. அப்போ தான் பக்கத்து வீட்டை மறந்துடுவாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டை மறந்துடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா ரொம்ப நெருக்கமாக வீடு கட்டுறதுனால இரு குடும்பத்துக்கும் பொதுவான காம்பவுண்டு சுவர். அதனால் நெருக்கமாக வீடு கட்டுறதுனால இன்றைக்கி சுதந்திரமாகவே இருக்க முடியல, ஜாலியாகவே இருக்க முடியல. ஜாலியாக இருந்தால் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, சண்டை போட்டாலும் வேடிக்கை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருந்தாலும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. காரணம் என்னென்னா வீட்டை நீ நெருக்கமாக கட்டியிருக்க. ஐயோ வயிற்றுச்சல் படுறாங்களே, நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்க வயிற்றுச்சல் படுறாங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்லாத நீ. அதுபோல் நீ சண்டை போட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம சண்டை போட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க கெட்டவங்கன்னு நீ சொல்லாத. நீ பக்கத்தில் வீடு கட்டி வச்சுருக்க. வீட்டை தகுந்த இடைவெளியோடு கட்டணும். கட்டியிருந்தா அவங்களுக்கு நீ சந்தோஷமாக இருந்தாலும் தெரியாது, நீ சண்டை போட்டாலும் தெரியாது. அப்போது ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்களுக்கு வயிற்றுச்சலும் வராது, நீ சண்டை போட்டால் அவங்களுக்கு சந்தோஷமும் வராது, நீ வந்து சந்தோஷமும் வராது. அதே நேரத்தில் நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு வயிற்றுச்சலும் வராது. ஏன்னா நீ என்ன பண்ணுறங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குங்கிறதே அவங்க கவனிக்க முடியாத அளவுக்கு தகுந்த இடைவெளி தேவை. அப்போ தான் ஒவ்வொருத்தரும் தனது வாழ்க்கை மீது கவனம் செலுத்துவார்கள். இதுதான் ஒரு தனி மனித சுதந்திரம். ஒரு தனி மனித சுதந்திரங்கிறது என்னென்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே தனித்தனி அறை வேண்டும். அப்புறம் ஒரு தனி குடும்ப சுதந்திரம், தனி மனித சுதந்திரம். அதுபோல் அது வந்து ஒரு குடும்பத்திற்குள், அதுபோன்று ஒரு குடும்பத்திற்கான சுதந்திரம். ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் தகுந்த இடைவெளி வேண்டும். அப்போ தான் ஒரு குடும்பம் சுதந்திரமாக செயல்பட முடியும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு வேணும். ஒரு வீட்டுக்கும் இடையில இன்னொரு வீட்டுக்கும் இடையில இடைவெளி வேணும். அடுத்தடுத்து வரிசையாக ரூம் கட்டிடக்கூடாது. ஒரு வீடு அதில் வரிசையாக எல்லாத்துக்கும் ரூமு அப்படி கட்டக்கூடாது. நீ இந்த ரூம் அப்படி கிடையாது. ஒரு வீடு தனித்தனி வீடாக கட்டணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு குடும்பமாக இருந்தால் கூட ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுத்துட்டோம். அப்போது ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டு இன்னொரு வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்போது கொஞ்சம் இடைவெளி வேணும். அப்போ தான் தன் வாழ்க்கை மீது கவனம் செலுத்துவாங்க. இல்லைனா மற்றவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. வேடிக்கை பார்க்கும்போது நம்மளை யாராவது வேடிக்கை பார்த்தா நமக்கு கூச்சம் வரும். நம்ம வந்து அப்படி அமைதியாகிடுவோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா மற்றவங்க நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே தனி மனித சுதந்திரம் வேணும். தனித்தனி வீடு கட்டணும் ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள. அதுபோல் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக இருக்கணும். ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையில இடைவெளி வேணும். அப்போ தான் ஒரு குடும்பம் வந்து சுதந்திரமாக இயங்க முடியும். இதுதான் ஒரு குடும்பத்திற்கான சுதந்திரம். ஒரு குடும்பம் சுதந்திரமாக வாழணுன்னா என்ன பண்ணணும், ஒரு தனி மனிதர்கள் ஒரு குடும்பத்திற்குள்ளே சுதந்திரமாக வாழணுன்னா என்ன பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நெருக்கமாக வீடு கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம், சுதந்திரம்னா என்னென்னே தெரில இவங்களுக்கு. சுதந்திரங்கிறது எந்த அளவுக்கு தேவைன்னு கூட புரியலை. ஆனால் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்க சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க, இவங்களும் சுதந்திரமாக வாழ மாட்டாங்க. நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனித்தனி வீடு கிடையாது. அப்புறம் ஒரு குடும்பத்திற்கும் ஒரு தெருவு பார்த்திங்கன்னா எல்லாம் வரிசையாக வீடு கட்டியிருப்பாங்க. 2 குடும்பத்துக்கும் பொதுவான காம்பவுண்டு சுவர். இப்படி தான் இப்போ ஒரு தெருவே இருக்கும். ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா 2 குடும்பத்துக்கும் பொதுவான காம்பவுண்டு சுவர் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு தனி காம்பவுண்டு சுவர், இவங்களுக்கு தனி காம்பவுண்டு சுவர், இடைப்பட்ட பகுதி பொதுவான வழி அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டை சுற்றி வர வேண்டும். அப்போ பொதுவான வழி இருக்கணும். அப்போ தான் இன்றைக்கி சுற்றி வர முடியாது. வீட்டெல்லாம் இப்போ யாரும் சுற்றி வர முடியாது. அதாவது ஒரு வீட்டு காம்பவுண்டு சுவரை சுற்றி வரணும். காம்பவுண்டு சுவருக்கு வெளியில் ஒரு பொதுவான வழி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சுதந்திரமாக வாழ முடியும். மற்றவங்க நம்மளை கவனிக்கக்கூடாது. நாம் சுதந்திரமாக வாழ்கிறத நாம் வந்து சண்டை போடுறோமோ அல்லது சந்தோஷமாக இருக்கிறோமோ அதை யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை வேடிக்கை பார்த்தா நம்ம சண்டையும் போட மாட்டோம், சந்தோஷமாகவும் இருக்க மாட்டோம், கூச்சமாறும். அதனால் சுதந்திரமாக வாழ்வதற்குன்னு
ஒரு புரிதல் வேணும், எப்படி சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும், சுதந்திரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரியாதனால்தான் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா நெருக்கமாக வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும். அதுமாதிரி பாம்பேலாம் பார்த்திங்கன்னா பம்பாயெலாம் பார்த்திங்கன்னா, சென்னை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வீடை கட்டியிருப்பாங்க. முக்கியமாக பம்பாயை பார்த்திங்கன்னா வச்சுங்க, சும்மா பெட்டி பெட்டியாக வீடை கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே மேலே போனால் அங்கே 10 பேர் படுத்து கிடப்பாங்க. ஒரு சுதந்திரமே இருக்காது. அப்போ இவர்களுக்கு மற்றவங்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் ஒன்றும் தெரியாது, தனது சுதந்திரத்தோட முக்கியத்துவமும் தெரியாது. நீ சுதந்திரமாக வாழணுன்னா இங்கே பணக்காரராக மாறணும், பெரும் பணம் சம்பாதிச்சாதான் லட்சக்கணக்கில் நிலத்தை விலைக்கு வாங்கி நீ உனக்கு தனித்தனி வீடு அந்த மாதிரியான ஏற்பாடு, பெரிய வீடு, அதுக்குள்ளே உனக்கு ஒரு தனிமை. அப்படி தான் பணக்காரராக இருந்தால் தான் நீ சுதந்திரமாக வாழ முடியும். ஏழைகளுக்கோ நடுத்தர வர்க்கத்தினருக்கோ சுதந்திரம் என்பது எட்டாக்கனியாக இங்கே இருக்கிறது. அதுவும் பணக்காரர்களோட எப்படி வசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தனித்தனி பெரிய வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இருக்குது. ஆனால் சமையலறை கிடையாது. சமையலறை பொதுவாக வேலைக்கு ஆள் வச்சு பண்ணிக்கிறாங்க. அப்போ அதுவும் சுதந்திரம் கிடையாது. வேலைக்கே ஆள் வைக்கக்கூடாது. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்களே துவைக்கணும். பணக்காரங்க அவங்கவுங்களுடைய ஆடையை அவங்களே துவைக்கிறது கிடையாது, அவங்கவுங்க உணவை அவங்களே சமைக்கிறது கிடையாது. அந்த வீட்டை தூய்மை செய்கிறதும் வேலைக்காரங்க. அப்போ பணக்காரங்க சுதந்திரமாக பணக்காரர்களின் சுதந்திரத்தில் ஒரு ஒரு நல்ல பண்பு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, அடிமைத்தனம் தான் இருக்குது. பிறரை அடிமைப்படுத்தி பணக்காரர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார். தனது உணவையும் உடையை துவைப்பது எல்லாம் வேலைக்காரங்களை வச்சு செஞ்சுக்கிறாங்க. அப்போ பணக்காரர்களுடைய சுதந்திரம் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். ஒரு வீடுன்னா அங்கே இன்னும் வெளியாட்களை அனுமதிக்கக்கூடாது. இப்போ வேலைக்காரங்களை உள்ளே விடுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் தேவையான உணவை சமைச்சு போடுறாங்க, துணியை துவைக்கிறாங்க, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறாங்க. அவங்க அந்நியர்கள். ஒரு குடும்பம்னா அங்கே அந்த மாதிரி அந்நியர்களை உள்ளே விடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே இன்னொரு குடும்பத்தினரே போகக்கூடாது. அதான் தனிமை. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 8 வயசுக்கு மேற்பட்ட மகனின் வீட்டுக்குள்ளே ஒரு தாய் போகக்கூடாது, கணவனின் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. கணவன் மனைவி உடலுறவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதற்குன்னு தனி வீடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தால் தான் பிறரை நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் சுதந்திரமாக வாழ முடியும். அப்படின்னா நீ வேலைக்காரங்களை நீ உள்ளே அனுமதிக்கிற பாரு, உன் குடும்பத்துக்குள்ளே வெளியில் உள்ள வேலைக்காரங்களை வீட்டு வேலை செய்வதற்காக வீட்டிற்குள்ளே அனுமதிக்கிற அந்த நடைமுறை இருக்குது பாருங்கள், அது மிக தவறான நடைமுறை. அவங்க அந்நியர்கள் தானே. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், நாம் சுதந்திரமாக வாழ்கிறதையும் சந்தோஷமாக வாழ்கிறதையும் சண்டை போடுறதையும் பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது, நெருக்கமாக வீட்டை கட்டக்கூடாது. அதனால தான் வீடே தள்ளி கட்டணும்னு நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தினருக்கும் இன்னொரு குடும்பத்தினருக்கும் இடைவெளி தேவை. ஒரு காம்பவுண்டு சுவருக்கும் இன்னொரு காம்பவுண்டு சுவருக்கும் இடைவெளி தேவை, 10 அடி இடைவெளி தேவை. நடுவில் ஒரு பொது வழியாக அது இருக்க வேண்டும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை கவனிக்கக்கூடாது, நாம் பக்கத்து வீட்டுக்கு கவனிக்கக்கூடாது. அவங்க சண்டை போட்டாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. நம்முடைய சந்தோஷமும் சண்டையும் அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, அடுத்த வீட்டு குடும்பத்துக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரங்கிற பேரில் வீட்டு வேலை செய்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ளே விடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? வேலைக்காரங்க எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. நம்ம சண்டை போடுறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத வேலைக்காரங்க எல்லாத்தையும் கவனித்து, அப்போ வேலைக்காரங்க அந்நியர்கள் நம்மளை பார்க்கும்போது நாம் எப்படி சந்தோஷமாக இருப்போம், சண்டை போடுவோம். இந்த அம்மா வேலை பார்க்க ஒரு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா பார்த்துட்டு வெளியில் போய் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்நியர்கள், அந்த வீட்டு வேலைக்காரங்க அந்நியர்கள், வெளியிலேருந்து வந்தவங்க. அப்போ சுதந்திரமாக வாழ முடியாது. வீட்டு வேலைக்கு ஆள் அமர்த்தினால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சண்டை போட மாட்டாங்க, சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்நியராக வீட்டுக்குள்ளே வேலைக்காரங்க வந்துட்டாங்க. சில வீடுகளில் 4 வேலைக்காரங்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருப்பாங்க, பொம்மைகளாக இருப்பாங்க. ஏன்னா சண்டையும் போடக்கூடாது, சந்தோஷமும் பற்றக்கூடாது. ஏன்னா அந்நியர்கள் உள்ளே இருக்காங்க. வேலைக்காரங்கிற பேரில் அந்நியர்கள் வீட்டிற்குள் இருக்கிறார்கள். அவங்க நம்ம வேடிக்கை பார்க்குறாங்க, நம்ம வாழ்கிற முறையை வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்போ இப்போ அந்நியர்கள் நம்மளை வேடிக்கை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம், சண்டையும் போட மாட்டோம், அமைதியாக ரோபோட் மாதிரி இயந்திரம் போல் இருப்போம். அதனால தான் அந்நியர்களை உள்ளே விடக்கூடாது. அந்நியர்களை பார்க்க நாம் தனிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை அந்நியர்கள் பார்க்குற மாதிரி நம்ம வாழக்கூடாது. தனித்தனியாக வீடு கட்டணும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய பார்வைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை தெரியக்கூடாது, நம்ம பார்வைக்கு அவங்க வாழ்கிற வாழ்க்கை தெரியக்கூடாது. இப்படி சுதந்திரமாக வாழ்வது என்பது ரொம்ப அறிவுபூர்வமான அணுகுமுறை. அது கொஞ்சம் விலை மதிப்பானது. ரொம்ப மலிவாக அது உனக்கு கிடைக்காது. மலிவாகவே இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப அதிக செலவே இல்லாமல்
ரொம்ப கஞ்சத்தனம். ஒரு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு வீடு கட்டுறாங்க, தனித்தனி ரூமெல்லாம் கிடையாது. 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி ரூமெல்லாம் கிடையாது. ஹாலில் வரிசையாக படுத்து கிடப்பாங்க. கஞ்சத்தனம். இதுக்கு பேர் கஞ்சத்தனம். ஒரு வீட்டுக்குள்ளே தனித்தனி ரூம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது பேர் கஞ்சத்தனம். அப்படி தான் உலகத்தில் பெரும்பாலானவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பணக்காரங்க மட்டும் தான் கொஞ்சம் தனித்தனி ரூம், தனி மனித சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய ஆடைகள் எதையும் துவைக்கிறது கிடையாது, வேலைக்காரங்களை விட்டு செய்கிறாங்க. உணவு எல்லாத்தையும் சமைக்கிறது வேலைக்காரங்க. அப்போ அடிமைத்தனத்தை நம்பிய ஒரு தனி மனித சுதந்திரத்தை பணக்காரங்க பின்பற்றுகிறார்கள். சுதந்திரமாக வாழணும், வாழ்கிறது ரொம்ப முக்கியம். சுதந்திரமாக வாழ தெரியாத பிரச்சனையில் உலகமே சிக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி சுதந்திரமாக வாழணும்னு தெரியல. அதற்கான வழியை தான் நான் சொல்லித்தரேன். எப்படி சுதந்திரமாக வாழணும், எல்லாருக்கும் எப்படி சுதந்திரமாக வாழணுன்னா அது எல்லாருக்கும் பொதுவானதாக சுதந்திரத்தை மாற்றணும்னா அதற்கான விதிமுறை தான் நான் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு மிகச்சரியான விதிமுறை, யாருமே சொல்ல முடியாத ஒரு விதிமுறை, இது நான் கண்டுபிடித்த இந்த விதிமுறை. அதனால் இப்படி மட்டும்தான் ஒரு சுதந்திரத்தை ஒரு குடும்பத்திற்குள் தனி மனித வாழ்க்கையில் நிலைநாட்ட முடியும். வேறு எந்த வழியிலையும் நீங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டவே முடியாது.